வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் ருக்மிணி அவர்களின் காதல் தீயில் கரைவோம் வா. கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 46. காலையில் சற்று சீக்கிரமாகவே நடந்த கல்யாணத்தினாலும் மேக்கப் என்ற பெயரில் 3 மணி நேரம் அரைகுறையாக தூங்க வைத்திருந்ததாலும் அதற்கு மேல் மனபாரம் பிச்சு திங்க அந்த முதலிரவு அறையில் களைப்புடன் சோகமாக அமர்ந்திருந்தாள் அக்ஷயா. கதவு திறந்து தாழ்பால் சத்தம் கேட்டு செவற்றை பார்த்து கொண்டு அவள் நிற்க காலடி சத்தம் மட்டுமே கேட்டது. என்னதான் அவள் தைரியமாக இருந்தாலும் யாரையோ ஏமாற்றி விட்டதாகவே அவள் நினைத்தாள். அதற்கு மேல் தனது உயிருக்குயிரான காதலனை கடைசி வரவே பார்க்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் விருப்பமே இல்லாத இந்த திருமணம் வேறு, அதுவும் தாயின் பிளாக்மெயில். தொண்டையை செருமிக்கொண்டு பின்னால் ஒரு சத்தம் வர தைரியத்தை வரவழைத்து கொண்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்று திக்கி திணறி வார்த்தைகள் வந்தாலும் அவள் மனம் படும் பாடு அவளுக்கு தானே தெரியும். கை கால்கள் தன்னிச்சையாக நடுங்க, உள்ளங்கை வேர்த்து கொட்டியது. அதே போல கால்கள் தரையில் இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. கால்களும் நனைந்தே இருந்தது. பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து போய் இருந்தால் அந்த ஏசி அறையிலும் அவள். என்னதான் நடந்தது? நான் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன். கல்யாணம்னு எனக்கு நேற்றுக்கு தான் நைட்டு தான் தெரிஞ்சுது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதுக்கு நான் தயாராகலை. உங்கள் பேர் கூட நான் கேட்கல. ஆனால் மனசில் நிறையா விஷயம் எனக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயம் சத்தியமாக என் வீட்டு ஆளுங்க யாருக்குமே தெரியாது. என்னோட மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எனக்கு தாலி கட்டி இருக்கீங்க. அந்த ஒரு உறவுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சுத்தமான பொண்ணு கிடையாது. அந்த புனிதமான ஒரு விஷயத்தை நான் என்னோட 14 வயசுலேயே இழந்துட்டேன் என்று கதறி அழுக ஆரம்பித்தாள். சத்தியமா உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நான் கிடையாதுங்க. அதே மாதிரி என் மனசில் இன்னொரு பையன் இருக்கான். அவனை தவிர வேறு யாரையுமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போ அவர் என் கூட காண்டாக்டில் இல்லை. ஒரு வாட்டி தான் நான் அவரை பார்த்துருக்கேன். நான் அரைகுறையாக சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் முழுசாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவுனாலும் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு கட்டுப்படுறேன் என்று சுவற்றை பார்த்து கொண்டு பின்னால் நிற்கும் ஆளை திரும்பி கூட பார்க்காமல் தனது மோசமான கடந்த காலத்தை பற்றி கூறத் தொடங்கினாள் அக்ஷயா. அக்ஷயாவின் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வருடா வருடம் ஆனுவல் லீவுக்காக செல்வது அவர்களின் வழக்கம். அந்த கிராமத்தில் நிறைய நண்பர்கள் இருந்ததால் அக்ஷயாவிற்கு அந்த 2 மாத முழு பரீட்சை ஹாலிடேஸ் அனைத்தும் சொர்க்கமாகவே கழியும். 8வது முழு பரீட்சை லீவுக்கு அவள் செல்ல அங்கேயே பெரிய பெண் ஆனதால் மறுவாரமே அவளுக்கு சடங்கு ஏற்பாடு செய்தனர். அக்ஷயாவின் அம்மா, இங்கே பாருடி, நீ பெரிய பொண்ணு ஆயிட்ட. இனிமேல் ஆம்பளை மாதிரி அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு சுத்திட்டு இருந்த அவ்வளோதான், நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்று அட்வைஸ் என்ற பெயரில் அவருக்கு தெரிந்ததை அவர் சொன்னார். பாவம், அந்த 14 வயது சிறுமிக்கு என்ன தெரியும்? அம்மா ஏதோ சொல்கிறாள். ஆனால் இத்தனை வருடம் இருந்த சிறுபிள்ளை பருவத்தை திடீரென்று பறித்தால் யாருக்கு என்னதான் தோன்றும்? அக்ஷயா அதை பற்றி பெரிதாக அப்போது எடுத்துக்கொள்ளவே இல்லை. அன்று அவளின் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அனைவரும் பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு உறைமுறை வீட்டு விசேஷத்திற்கு செல்ல அக்ஷயா மட்டுமே தனித்து இருந்தாள். கண்டிப்பாக வீட்டில் தனியாக இருந்தால் தலை வெடிச்சிடும் என்று தன் நண்பர்களோடு விளையாட தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு யாரும் இல்லாததால் சரி வீட்டிற்கு சென்று டிவி பார்க்கலாம் என்று திரும்பி நடந்தாள். பாப்பா என்று ஒரு சத்தம் வர திரும்பி பார்த்தாள். ஒரு 40 வயது ஆசாமி ஒருவன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். யார் நீங்க? என்ன தெரியலையா பாப்பா உனக்கு? எனக்கு தெரியல, நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. 10 நாளைக்கு முன்னாடி தானே உங்கள் வீட்டில் உனக்கு விசேஷம் நடந்துச்சு. அதுக்கு கூட நான் வந்திருக்கேனே பாப்பா. அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று அவள் செல்ல பார்க்க அந்த ஓனாய் பார்வை ஓரளவுக்கு புரிந்திருந்தது அவளுக்கு. அட நில்ல புள்ள, எங்கே ஓடுற என்று கையை பிடித்து விட்டான் அவன். என்ன பண்ணுற? எங்கள் அம்மா அப்பா தாத்தா கிட்ட சொன்னால் உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விடு முதல்ல என்று அழுக ஆரம்பித்தாள். அவங்க யாருமே இப்போ வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும் புள்ள, அதனால தான் உன்னை மடக்க உன் பின்னாடியே வந்தேன். பயம் வேறு அவளை தொற்றிக்கொண்டு அருகில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றி முற்றி பார்த்தாள் அக்ஷயா. என்ன சுற்றி முற்றி பார்க்குற? நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், பார்க்குறியா? நான் மட்டும் இல்லை, இனி இருக்காங்க. டே மகா, டே காளி, வாங்கடா, கொட்டி தேடுது பாருங்க என்று கூற மேலும் 2 ஓநாய்கள் அங்கு வர, இங்கே பாருங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் உடனே இங்கிருந்து போயாகணும். உன்னை எப்படி விட முடியும்? ஒல்லியாக இருந்தாலும் சும்மா சிக்குன்னு தான் இருக்க, உன்னை விட முடியாது எங்கனால. என்ன பேசுகிற? தேவையில்லாமல் பேசாது, கையை விடு என்று அழுக ஆரம்பித்தாள். அவளின் காலை இடறியவன் அப்படியே அந்த புல்வெளியில் அவளை தள்ளினான். அவள் கைகளை மேலே தூக்கி பற்றியவன், நீ ஒல்லியா இருந்து இப்படி கொள்ற ஆள என்று வக்ர பார்வையுடன் அந்த ஓனாய் கேட்டது.
சீ, நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல, கையை விடுடா என்று கால்களை அவள் உதற அந்த கால்களை இன்னொருவன் பற்றி கொண்டு அதில் முத்தம் வைத்தான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்தி கதறினாள். உன்னை யாரடி காப்பாத்துவாங்க என்று அவள் கையை விட்டு போட்டிருந்த பனியனை கழற்றினார்கள். அதுதான் சாக்கென்று பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து மண்டையிலேயே அடித்து விட்டாள் அக்ஷயா. இந்த நாய்க்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவே அடிப்பா என்று அவள் இரு கன்னங்களிலும் மாறி மாறி ஒரு ஓநாய் அடித்தது. அவன் வேகமாக அடித்ததால் சற்று ஒருவித மயக்கத்திற்கு சென்றிருந்தாள் இவள். மீண்டும் தனது சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி பலார் என்று அறையை விட்டாள். அடுத்த கணம் சிறு பெண் என்று கூட பார்க்காமல் அவர்களும் திருப்பி கோபத்தில் அடித்து விட்டார்கள். அவள் போட்டிருந்த டாப்ஸை உருகிய ஒரு ஓனாய், என்னை அடிக்கிற அளவுக்கு கொழுப்பேறி போச்சாடி உனக்கு என்று பற்களை நரநிறவென்று கடித்தவன் மேலும் ஒரு அறையை விட அங்கேயே மயங்கி சரிந்தாள் அக்ஷயா. சிறிது நேரத்திற்கு பிறகு தலை பயங்கரமாக வலியெடுக்க உடலில் கூட பயங்கரமான வலி ஏற்பட்டது. அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சா? என் வாழ்க்கையே போயிடுச்சு. அந்த ஓனாய் தொட்ட இடங்கள் எல்லாம் அவளுக்கு மிளகாயை அள்ளி தேய்த்தது போல எரிச்சலாகவே இருந்தது. ஆனாலும் தன்னை யாரோ மடி மீது வைத்திருப்பது போல உணர்வு இருந்தது. சட்டென்ற கண்களை திறந்து மூடினாள். ஒரு அழகான முகம், மீசை கூட முளைக்காத ஒரு வாலிபனின் முகம். உனக்கு என்ன ஆச்சு? தலைவலிக்குதா? இங்கே பாருமா என்று கூற கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் மட்டுமே வந்தது இவளுக்கு. அவங்க அவங்க ஹே, எல்லாத்தையும் நான் அடிச்சு துரத்திட்டமா, நீ கவலைப்படாத. இங்கே பாரு, உனக்கு ஒன்றுமே ஆகலை. என்னோட ட்ரெஸ் இங்கே பாருமா, நீ ட்ரெஸ் போட்டுதான் இருக்க என்று சற்று கீழே பார்க்க யாருடையதோ ஒரு மஞ்சள் சட்டையை அணிந்து கொண்டிருந்தாள் இவள். குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். அவன் வெறும் முண்டாசு பனியன் மட்டும் போட்டிருந்தான். அப்போ இவர் தான் என்னோட மானத்தை காப்பாற்றி இருக்கார் போலையே. ஆனால் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதே. அப்போ நான் சுத்தமில்லாதவ ஆகிட்டேனா? அந்த காலத்தில் பெரியவர்கள் சொன்ன மாதிரி கண்களில் இன்னமும் கண்ணீர் வடிய அவன் மடியிலேயே கிடந்தாள். உன் பேர் என்ன? நீ யார் வீட்டு பொண்ணு? என் பேர் அக்ஷயா, ராஜேந்திரன் தாத்தாவோட பேத்தி. இங்கே பாரு, உன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நானும் இருக்கேன். நான் இந்த வழியாக வந்த சந்தை கேட்டதால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சுது. நீ எதுவும் நினைக்காத. இங்கே பாரு, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ஏதாவது விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சுக்கோ. இங்கே நடந்ததை நீ யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்லக்கூடாது, புரிஞ்சதா? ஆண்களில் மென்மையாக பேசுபவர்களும் இருக்கிறார்களா என்று முதலில், அதுவும் பெரிய பெண்ணான பிறகு அக்ஷயா புரிந்து கொண்டாள். அவனின் முகம் நன்றாக மனதில் பதிந்து விட்டது அவளுக்கு. ஆனாலும் இன்னமும் அழுகை நின்ற பாடில்லை. இங்கே பாரு அக்ஷயா, நீ திருப்பி திருப்பி இந்த விஷயத்த நினைச்சா உனக்கு அழுக மட்டும்தான் வரும். இல்லை, யாராவது வீட்டில் சொல்லிடுவாங்க நான் இனிமேல் உயிர் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பொண்ணு. இங்கே பாரு, அப்படியெல்லாம் சொல்லாத. இப்போ போனாங்களே 3 பேர், கண்டிப்பாக இந்த ஊர் பக்கம் வரவே மாட்டாங்க. ஏன்னா என்ன நம்பு என்று அவள் கரங்களை பிடித்து தன் முரட்டு கைகளால் பிடித்து வைத்திருந்தான் இவன். இங்கே பாரு, நான் உங்கள் வீட்டில் வந்து இப்போ நீ கிணத்துல விழுந்துட்டேன்னு சொல்ல போகிறேன். நீயும் ஆமாம் நான் கிணத்துல தான் விழுந்தேன், இவர் தான் என்னை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லணும், புரிஞ்சுதா? ஆனால் நான் சொல்கிறது கேளு அக்ஷயா. அங்கே பாரு, அங்கே மோட்டர் சத்தம் கேட்குது இல்லை? அங்கே போய் ஒரு வாட்டி முங்கி எழுந்திரிச்சு வா. எல்லா கரையுமே போயிடட்டும். எழுந்தவள் மனதிற்குள், ஆனால் என் மனசுலையும் உடம்புலையும் இருக்க கரை எப்பயும் போகாது என்று அழுது கொண்டே கூறி மெல்ல எழுந்து பம்பு சென்ட்டுக்கு சென்று 3 முறை முங்கி எழுந்து தள்ளாடிக்கொண்டே வந்தாள். அக்ஷயா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வா என்று அந்த தோட்டத்தில் யாரோ போட்டிருந்த துண்டை தன் மீது போட்டு அவளை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தான் இவன். வீட்டுக்கு வந்ததும் அக்ஷயாவை காணாமல் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்க அவனும் அக்ஷயாவும் வர, தோட்டத்தில் இந்த பிள்ளை கிணத்துல விழுந்து தத்தளிச்சு இருந்துச்சு, நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்றான் இவன். ஏன்பா, நீ சின்ராசு மகன் தானே என்றார் அவர். ஆமாங்க தாத்தா, தோட்டத்து வழியா போயிட்டு இருந்தேன், ஏதோ கிணத்துல சத்தம் கேட்டுச்சுன்னு நின்று பார்த்தா இந்த பிள்ளை தெரியாம இடறி விழுந்துருச்சு போல. தம்பி, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலப்பா, ரொம்ப நன்றி தம்பி என்று அக்ஷயாவின் தாய் கதற, ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் பாப்பாவோட டாப்ஸ் கிணத்துல கிழிஞ்சிருச்சு, அதனால என்னோட டிஷர்ட் கொடுத்துரு மாற்றிக்க சொன்னேன், நீங்கள் வேற எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க. அவன் சொல்ல சொல்ல அக்ஷயாவிற்கு அவன் மீது மதிப்புடன் கூடிய முதல் ஆசை வந்தது. தாவணி போடும்போது என்ன ஆசை ஒரு பெண்ணிற்கு வருமோ அதே ஆசை முதலாக ஒரு ஆணின் மீது வந்தது அக்ஷயாவிற்கு. நான் வரேங்க என்று அவன் போக பார்க்க அனைவரும் உள்ளே சென்றனர். அக்ஷயா ஓடி வந்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று கூறினாள். சிறிது தூரம் சென்றவன் திரும்பி பார்த்தான். அங்க நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரிஞ்சது தானம்மா உனக்கு என்று கேட்டான் அவன். கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க, ஆனா உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்ல, நீ ரொம்ப தைரியமா இருக்கணும்மா. முடிஞ்சா உன்னை யாராவது தப்பா தொட்டா கொன்னுடு, யாராவது உன்னை இப்படி பண்ண ட்ரை பண்ணா யாரையும் சும்மா விட்டுறாத என்று ஆழமாக வந்தது வார்த்தைகள். உங்க பேர் என்னங்க? என்னோட பேரு என்று அவன் ஆரம்பிக்க, டேய் சந்துரு, வாடா, லேட்டாச்சு கிளம்பலாம் என்று அவன் பின்னிருந்து குரல் கேட்டது. இவனும் கிளம்ப தயாராகிவிட்டான். சரிங்க, நான் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆச்சு என்று அவள் கன்னத்தை தட்டிவிட்டு சென்றிருந்தான் சந்துரு. சந்துரு,
இனிமேல் நான் உன்னை மட்டும்தான் நேசிப்பேன் சந்துரு என்று மனதிற்குள்ளேயே நினைத்து உள்ளே சென்று மறைந்தாள் அவள். சொல்லி முடித்தவள் அழுது கொண்டே தலைகுனிந்தபடி அடிமேல் அடி வைத்து தன் தாலி கட்டிய கணவர் முன்பு வந்தவள், சத்தியமா என்ன மாதிரி ஒரு கரை இருக்கிற ஆள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு நான் எப்படி சொல்றது, நீங்க எப்போ வாழ்க்கையை விட்டு வெளியில போக சொல்றீங்களோ அப்ப நான் போயிடுறேன். உங்களை நான் எப்பவும் தொந்தரவு பட மாட்டேன் என்று அழுது கொண்டே அவள் கணவனின் காலில் விழுந்தாள். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு சத்தத்துடன் அவளை இரு கரங்களால் தொட்டு தூக்கி தாழையை உயர்த்தி அவள் கண்ணீரை துடைத்திருந்தான் அக்ஷயாவின் கணவன். கண்டிப்பா இனிமே உன்னை நான் விடவே மாட்டேன் அக்ஷயா என்று அழகாய் அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் அக்ஷயாவின் கணவன் சந்துரு. தன் கணவனை பார்த்த மறுநொடியே மயங்கி சரிந்தாள் அக்ஷயா. இங்கு இலக்கியாவை கடத்திய பிறகு நிலாவையும் வாயை பொத்தி ஒரு உருவம் அதர் தீயில் கரைவோம் வா. அத்தியாயம் 47. கதையின் தொடர்ச்சியை காணலாம். தனது உருவத்தையே ஒரு உருவம் தரதரவென்று இழுத்துக்கொண்டு பெட்ரூமிற்கு கடத்தி கொண்டு வந்தது இலக்கியாவிற்கு அதிர்ச்சியின் உச்சமாகவே அது இருந்தது. ஆனா இந்த வாசம் ஒரு நிமிடம் அவளை மயக்க, அட முருகா, என் புஜ்ஜிக்குட்டி வந்துட்டானா என்று மனம் சிறகடித்தது. தன் வாயில் அழுத்தி வைத்திருந்த அந்த இரும்பு கரத்தை தனது கரங்களால் மெல்ல விளக்க முயற்சி செய்ய மேலும் அது இறுக்கியது. ஐயோ, மூச்சு விடக்கூட முடியலையே, டே ராட்சசா, நீதானே எனக்கு தெரியும், விட்டு தொலையேண்டா என்று வார்த்தைகள் மனதிற்குள்ளேயே கதறப்பட்டது. கீழ் சுவற்றில் போட்டிருந்த லைட்டை உயிர்ப்பித்திருந்தாள். எதிரே அவளின் கண் கண்ட கணவன் மிஸ்டர் சைக்கோ சிவா. திடீர்னு என்ட்ரி கொடுக்குறீங்கடா, காஷ்மீர் டு சென்னை அவ்வளவு பக்கமாவா இருக்கு? சரி, இவனுங்களுக்கு பக்கம்தான் போல, விடுங்க என்பது நமது ரைட்டர் அம்மாவின் வாய்ஸ். அந்த சிறு மஞ்சள் ஒளியிலும் நீலக்கண்கள் பிரகாசமாகவே தெரிய ஒரு நிமிடம் தன்னை மறந்து ரசனையுடனே பார்த்தாள் இலக்கியா. இப்படியெல்லாம் நான் தான் பார்க்கணும் என்று கட்டை குரல் வேறு ஊடல் வழியே வந்தது. எப்போ வந்தீங்க என்று ஹஸ்கி வாய்ஸில் அவள் கேட்க, அப்போவே வந்துட்டோம், நீங்கள் தூங்குற வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அட லூசு பையலே, முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்லக்கூடாதா? யார் யார் வந்தீங்க என்று ஹஸ்கி வாய்ஸில் கேட்க, நானும் ஆத்விக்கும் வந்தோம், அதுக்கு என்ன இப்ப என்று கத்தி கூறினான். சரி கத்தாதீங்க என்று சாதாரணமாக அவன் வாயை அவள் கைகளால் அடைத்தாள் இலக்கியா. வெறும் தரை ஃபேன் கூட ஓடாமல் சிவா வீடு அவன் கை வளைவுகளில் படுத்திருந்தது என்னவோ ஒரு பெண்ணாக இலக்கியாவிற்கு குறுகுறுப்பை கொடுத்தது. இதில் வேறு அவள் முகத்தை பார்த்து கொண்டு படுத்திருந்தான். என்ன அப்படி பார்க்குற? ஐயோ, நான் எப்பங்க அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன், நீங்கள் வேற பார்க்க கூட விடமாட்டேங்கிறானே என்று மனதில் நினைத்தவள் அப்போதுதான் கவனித்தாள். அவன் கை வளைவுகளில் தன் முழு உருவத்தையும் அடக்கி இருந்தான் அவன். உங்களுக்கு நான் வெயிட்டாக இருப்பேன் இல்லையா? கையை வேணா எடுத்துக்கோங்களே என்று சங்கோஜப்பட்டு கொண்டே இவள் சொல்ல, வெயிட்டா நீ இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, சின்ன வயசில் நீ எப்படி இருந்தேன்னு. எவ்வளவு யோசித்தும் தான் குண்டான உருவத்தில் தானே இருந்தோம் என்ற நினைவுதான் அவளுக்கு வந்தது. குண்டாதாங்க இருந்த. ஒன்று சொல்கிறேன், உன் மண்டையில் நல்லா ஏற்றிக்கோ. ஒரு வித ஸ்ட்ரெஸ்னால தான் நீ இப்படி இருக்க. உனக்கு நீர் உடம்பு இருக்குது, அதுக்கு பேர் ஹைட்ரோஸ்டீரோன் சொல்லுவாங்க, ஹைட்ரோஸ்டீரோன், புரிஞ்சுதா? அதாவது கார்டிசோல் ஹார்மோன். நீ சந்தோஷமாக இருந்தால் அது குறைஞ்சிடும், ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நீ குண்டாக இருந்தால் தான் உன்னோட வாழ்வேன், இல்லைன்னா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் என்று மிரட்டினான் அவன். ஹைட்ரோ கார்டிசோனா, இது என்ன புதுசாக சொல்கிறாரு என்று யோசித்து கொண்டிருந்தாள் இவள். இவன் வேற நம்ம குண்டா இல்லாமல் இருந்தா வாழ மாட்டேன்னு சொல்கிறாரு, என்னதான் சொல்ல வராரு? அட பாவி, என்னடா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானே இவன். அவன் ஏதேதோ கூறும்போது ரசித்தவள், பேசுறது இவன் தானா இல்லை நம்ம கனவு இதை கண்டுட்டு இருக்குமா என்று நினைத்தாள். அருகே வந்து உதட்டை நன்றாகவே கடித்தான் சைக்கோ சிவா. கனவில்லடி, நிஜந்தான். அவன் செய்கையில் அதிர்ச்சி அடைந்தவள், அப்போ நம்ம புஜிமா தானா இது? ஆனாலும் மனதின் ஓரத்தில் இவன் எப்படி இப்படி வந்தான், முதலில் எதற்காக வந்தான் என்று யோசித்தாள். உனக்கு செமஸ்டர் முடிஞ்சில்ல, அங்கே எனக்கு என்ன வெட்டி முறிக்கிற வேலை, அதான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். சரி, ஃபோனில் ஏதோ என் மண்டையில் கொட்டுவேன்னு சொன்னியே, எங்க இப்போ கொட்டு என்று தன் மண்டையை காட்டினான். ஏதே என்று முழித்தாள் இவள். அதான் மண்டையில் கொட்டுறேன்னு சொன்னேல்லடி, நீ கொட்டினா கூட வலிக்கும்னு சொன்னல, கொட்டு, எவ்வளோ வலிக்குது நானும் பார்க்குறேன். இது என்ன அமேசான் காடா, முடி இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, ஐயோ கொட்டாமல் விட்டுடா திட்டுவானே. சாரடா செல்லம் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து ஒரு கொட்டு வைத்தாள். இன்னும் கொட்டாமல் என்னடி பண்ணிட்டு இருக்க என்றான் இவன். ஐயோ, இவன் என்ன கலாய்ச்சிட்டு இருக்கானா என்று மேலும் நறுக்கென கொட்டினாள் இவள். கொட்டுனியா இல்லையா என்றான் மீண்டும் அவன். ஏங்க, இதோட நான் உங்களை 4 கொட்டு கொட்டிட்டேங்க, உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? இதுக்கு தான் வீரவசனம் பேசினியாடி? ஆமாம், நீங்கள் அப்படி சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு அது பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை? ஏன்னா சும்மா எல்லாரும் வேணா விளையாட்டுக்கு உங்களை அப்படி கூப்பிட்டுட்டு இருக்கலாம், அதுக்காக நீங்கள் சைக்கோ ஆயிடுவீங்களா? சரி, உங்களுக்கு கை வலிக்கும் போது உங்கள் கையை முதல்ல பேசாமல் படுடி என்று மேலும் அவளை இறுக்கி அணைத்தான்.
என்ன மரியாதை குறையுது, ஐயோ இருக்கியே கொன்றுவான் போலையே என்று நினைத்தான் இவள். நான் நிஜமாவே ஒரு சைக்கோதான் என்று அவன் கூற அதிர்ச்சியுடன் சைக்கோ சிவாவை பார்த்து கொண்டிருந்தாள் இலக்கியா. தன்னை ஒரு ஜீவன் வாயை பொத்தி இன்னொரு அறைக்கு தள்ளி கொண்டு வந்தது கூட தெரியாமல் இன்னமும் கொரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தாள் நிலா. அடியே கும்பகர்ணி, எழுந்திரிச்சு தொலையேண்டி என்று ஆத்விக் எவ்வளவோ எழுப்பியும் அவள் எழவே இல்லை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் இவன். கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த அழகிய பார்க்கறக்கு வந்தா இப்படி தூங்கிட்டு இருக்காளே என்று நினைத்து அவள் பக்கத்திலேயே தலைமீது கை வைத்து உட்கார்ந்து விட்டான் இவன். மதி, எழுந்துருடி, இங்கே பாருடி என்று எவ்வளவோ கத்தி பார்த்தும் அவள் எழவே இல்லை. குரட்டை சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. இதற்காகவா கஷ்டப்பட்டு திருடன் மாதிரி உள்ள வந்து உன்னை தூக்கிட்டு வந்தேன் என்று அவள் அருகிலேயே படுக்க போக சட்டென்று அவன் மடி மீது கால்களை 2 பக்கம் போட்டு உட்கார்ந்து முத்தமலை பொழிந்தாள் அவனின் மதி. அவனுக்கு சற்று அதிர்ச்சியாகவே இருந்தாலும், என்னடி தூங்கிட்டு தானே இருந்த? நீங்கள் கிட்ட வரும்போது தூங்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடி பாவி, அப்புறம் எதுக்கடி இந்த கொரட்டை ட்ராமாலாம் விட்ட? அதுவா, சும்மா அவங்கள காண்டேத்துதான். அடி பாவி. ஆமாம், நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி இருக்கீங்க என்று கண்கள் கலங்க கேட்டாள். இருக்கேன், ஆனால் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கேன் என்று கைகளை வைத்து சுத்து போட்டான் அவன். நீ மதி என்று கேட்க அவனின் குரலை கேட்க கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வந்தது நிலாவிற்கு. பிரிவின் வழி கொடுமையானது தானே, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா மதி என்றான் இவன். நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்க, ஆனால் இனிமேல் உங்களை விடுறதா இல்லை என்று அவனின் முரட்டு இதழ்களை தன் பஞ்ச இதழ்களால் நனைக்கத் தொடங்கினாள் அதிரடிமதி. அவளின் பிடரியை பிடித்து பின்னால் இழுத்தவன், நீ அப்படி பேசினதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்கவே முடியல தெரியுமா என்று மீண்டும் அவளை பிடித்து கொண்டு இவன் தனது பங்கை ஆரம்பித்தான். அப்புறம் ஏன் அன்னைக்கு என்னை விட்டு போனீங்க நீங்கள் என்று அவளும் கன்னத்தை கடித்து வைத்தாள். உனக்கு டைம் கொடுக்கலான்னு நினைச்சேன்டி என்று உதடுகள் தன்னிச்சையாக கழுத்து பக்கம் ஊர்ந்தது. அதெல்லாம் சரிதான் என்று அவன் முடியை கொத்தாக பிடித்தவள், என்னை காக்க வச்சிங்க தானே, நீங்களும் அதே மாதிரி காத்துட்டு இருங்க, நான் போறேன்ப்பா என்று எழ பார்க்க ஏதோ அணைக்கட்டு போல அவள் நகர முடியாமல் இருப்பதை உணர அவளின் இடுப்பை சுற்றி தனது இரும்பு கரங்களை கட்டி போட்டிருந்தான் ஆத்விக். எந்திரிச்சு போங்க மேடம். ஆமாம், நீங்கள் போய் என்ன பண்ண போறீங்க? நான் இலக்கியாவை பார்க்க போகிறேன், விடுங்க. ஆமாம், சிவா அண்ணன் தம்பி அவங்களுக்கு சொல்லவே இல்லை. இதைத்தான் இப்போதான் கண்டுபிடிச்சியாக்கு? அதை விடு, அங்கே ஆல்ரெடி 2 ஜோடி புறா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ தெரியல, நீ என்னடானா என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கியே என்று கன்னத்தில் இச்சு வைத்து கூற, ஐயோ ஆமாம், நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? அப்புறம் உன்ன மாதிரி நோஞ்சானா இருக்கணும்னு சொல்கிறியா? அப்படியே சொல்லலை, ஆனால் நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டே ஆக மாட்டேங்கிறேன். குண்டு இல்லை, அட்லீஸ்ட் உங்களை மாதிரி இதோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா என்று மதம் கொண்ட புஜத்தை பார்த்து அவள் சொல்ல, வீட்டுக்கு ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அதடி மதி. சரி, ஆமாம், இதுக்கு தனியாக ஏதாவது சாப்பிடுவீங்களா? ஹெல்த் ட்ரிங்க் அந்த மாதிரி? கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் அப்படி வந்துடும்டி. அப்போ நாளைக்கு நானும் உங்களோட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணட்டுமா? உன்னால் ஒரு புஷ்அப் கூட எடுக்க முடியாதுடி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, திடீர்னு எப்படி வந்தீங்க? உங்களுக்கு லீவு கொடுத்துட்டாங்களா உங்கள் மேலதிகாரி? அந்த விளக்கண்ண நான் எனக்கு லீவு கொடுக்கறது, நாங்களே லீவ் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் என்று சந்தீப்பை நினைத்து இவன் கூற, கடவுளே பீப்போட்லாம் பேசாதீங்க. சரி, யார் வந்திருக்கீங்க? வேற யார், நானும் சிவாவும் மட்டும்தான். நீ இப்படி பொசிஷனில் உட்காந்து என்னை கெட்டவனா மாத்திரியடி, நியாயமா என்று அவளை பார்த்து இவன் கிறங்க, சரிதான் என்று மீண்டும் அவளை இதழ் போர் தொடர்ந்தாள். சைக்கோ சிவா, நாங்கள் கொஞ்சம் உள்ள வரலாமா என்று ரைட்டர் அம்மா வாய்ஸ். என்ன உள்ள யாரையுமே காணோம் என்று தேடி பார்க்க கட்டிலுக்கடியில் ஏதோ சத்தம் கேட்டது. ஏண்டா 15 பேர் இருக்கிற ரூம்ல எதுக்கடா இப்படி போய் கீழே படுத்திருக்கீங்க என்று பார்க்க ஏதோ கதைகள் பேசிக் கொண்டிருந்தனர். இல்லை, அவன் பேசிக் கொண்டிருந்தான், இவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அடைச்ச, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நம்ம ரைட்டர் அம்மா நம்மளை ரொம்பவே உசுப்பேத்துறாங்க. இலக்கியாவிற்கும் சிவா வாயை திறந்து பேசினால்தான் அதிசயம். அப்படி இருக்க இவ்வளவு தொடர்ச்சியாக அவன் பேசுவது ஆச்சரியத்தை கொடுத்தது இவளுக்கு, அதே நேரம் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஆனால் ஒரு உண்மையை சொல்ல போனால்தான் அவள் அவ்வளவு குண்டெல்லாம் இல்லை. அனைவரும் சொல்வதை போல தான் பூசணிக்காய் உருவத்திலும் இல்லை. அப்போ இவர் சொல்ற மாதிரி நான் சீக்கிரம் ஒல்லி ஆயிடுவேனா? ஆனா இவர் நான் ஒல்லியான டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாரே, கடவுளே அது மட்டும் நடக்கக்கூடாது என்று அரைலூசாய் இவள் நினைத்து கொண்டிருந்தாள். சரி, என்னை பத்தி உனக்கு வேற ஏதாவது தெரியணுமாடி என்று இவன் கேட்க, நீங்கள் ஆத்விக் அண்ணாக்கு அண்ணன்னு தெரியும், வேற ஏதாவதுன்னா நீங்கள் சொன்னாதான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கூலிங்ஸ்லாம் நான் இங்கே தான் படித்தேன். அப்பப்போ என்னோடய சொந்த ஊருக்கு போவேன். ஆத்விக் ஊர் தான், அதுவும் கொஞ்ச நாளாக நின்றுச்சு. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி MBBS முடித்தேன். என்னது, நீங்கள் டாக்டரா என்று கண்கள் வெளியே விழுந்து விடும் அளவிற்கு இவள் பார்த்து கொண்டிருந்தாள்.
ஆமாம் டாக்டர் தான். என்னை பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லையா? அப்போது காஷ்மீரில் நீங்கள் டாக்டர் வேலை பார்க்குறீங்களா? டாக்டருக்கு படிச்சிருக்கேன், ஆனால் டாக்டர் வேலை ஒன்றும் பார்க்கல. ஆனால் ஏதோ ஒன்று இடிக்குது என்று இவள் மைண்டில் நினைவ. கட்டில் தான் இடிக்குது. கட்டில் மேலே தூக்கிட்டு போவோம், இல்லை கட்டிலுக்கு மேலே நம்ம மேலே போவோம். நான் அந்த படுக்கிறத சொல்லலை இலக்கியா என்று இவர் இரட்டை அர்த்தத்தில் பேச, ஐயோ என்று வெட்கத்தில் முகத்தை மூடிவிட்டாள் இவள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது, உன்கிட்ட சொல்கிறேன் என்று எப்போதும் போல முறைத்து கொண்டே இவன் சொல்ல, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லி தொலையேண்டா என்று மனதில் நினைத்தாள் இவள். மேலே வாடி சொல்கிறேன் என்று மீண்டும் அவளை உருட்டி இழுத்துக்கொண்டு மேலே வர, சொல்லுங்க, ஏதாச்சும் சாப்பிட எடுத்துகிட்டு வரட்டுமா? உங்களுக்கு என்ன வேணும்? முறைத்தானா சும்மா பார்த்தானா என்பது அவனுக்கு மட்டுமே வெளிச்சம். ஐயோ, அவசரப்பட்டு கேட்டுட்டேனோ என்று அவனையே பார்த்தாள் இவள். இலக்கியா, என்னங்க, உன் மடியில் படுத்துக்கிட்டுமா? ஒரு நிமிஷம் கண்கள் தானாகவே கலங்கி போனது இலக்கியாவிற்கு. எனக்கு தெரிஞ்ச கடைசியாக நான் பிறந்தப்ப எங்கள் அம்மா மடியில் தலை வச்சு படுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் நான் யார் மடியிலையும் படுத்ததே கிடையாதுடி. படுத்துக்கிட்டுமா? வார்த்தைகள் எதுவுமே அந்த இடத்தில் பேசவே இல்லை. உணர்வுகள் மட்டுமே பேசிக்கொண்டது. ஏனென்றால் அவன் கூறிய மறுநொடியே அவனை இழுத்து மடியில் போட்டுக்கொண்டு சாய்ந்து அமர்ந்திருந்தாள் இலக்கியா. அவனது அடர்ந்த கேசத்தை மிருதுவாக வருடி கொண்டிருந்தாள். நீலக்கண்கள் நிலை குத்தியபடியே இலக்கியாவை பார்த்து கொண்டிருந்தது. என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல என்று கட்டை குரலில் அவன் ஆரம்பிக்க, ஆனால் ஒன்று சொல்லணும்டி, நீ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு என்று அவன் கூற, ஒரு நிமிடம் இதயமே கீழே வந்து விழுந்தது போல உணர்ந்தாள் இவள். இலக்கியாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கும் இதயம் வெளியில் வந்து விழுந்துருச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. திருமணம் முடிந்த மறுநாள் காலையில் சந்துரு ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருக்க, குளித்து முடித்து வெளியே வந்த அக்ஷயா அவனை பார்க்காமல் உள்ளே சென்றாள். அக்ஷயா என்ற குரலில் வெளியே வந்தவள் தலை குனிந்தபடியே அவனிடம் வர, வா என் பக்கத்தில் உட்காரு, இந்த காஃபி என்று கொடுக்க, அதை வாங்கி கொண்டு அமைதியாக பக்கத்தில் சோஃபாவில் அமர்ந்தாள். அவளோடு ஒட்டி கை போட்டு அமர்ந்த சந்துரு, என்ன பேபி, நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா, இல்லை ஞாபகப்படுத்தணுமா என்று கூற, ஒரு நிமிடம் கண்களை இறுக்க மூடித்திருந்தாள் அக்ஷயா, அதுவும் வெறுப்புடன். சந்துருவை ஏற்றுக்கொள்வாளா அல்லது கோகுலை இவள் தேடுகிறாளா? எதற்காக இந்த மனநெருடல்? கடவுளுக்குத்தான் தெரியும். சைக்கோ சிவா ஆர்மி நண்பர்களே, காதல் தீயில் கரைவோம் வா அத்தியாயம் 48. கதையின் தொடர்ச்சியை காணலாம். சீரான மூச்சுக்களுடன் இறுக்கமான முகத்துடன் புருவத்தை சுருக்கி ஆழ்ந்த நித்திரைக்கு போயிருந்தான் சிவா. மெத்தையே தேவையில்லை, அதான் மெத்தை சைஸில் ஒரு டெடிபியர் அவனை தாய்மை போல அணைத்து தலை கோதிக்கொண்டே இருக்கிறதே. இதற்கு மேல் தூக்கம் வராமல் இருக்குமா என்ன? ஆனால் அவன் அன்றுதான் ஆழ்ந்து தூங்கினான். இதுதான் தாய்மடியோ என்று அவன் நினைத்தாலும் நினைத்திருக்கலாம். அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததை உறுதிப்படுத்திய இலக்கியா அவனை மடியில் இருந்து இறக்காமல் இன்னமும் தலை கோதி கொண்டேதான் இருந்தாள். சிறிது நேரம் தலைக்கோத, சிறிது நேரம் முகத்தை ஆரத்தழுவ, சிறிது நேரம் குழந்தையை கொன்றுவது போல கன்னங்களை கிள்ளிக்கூட விளையாடி கொண்டிருந்தாள். ஆனாலும் மனதில் சிறிது நேரத்திற்கு முன் சிவா பேசியது மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. அதை நினைக்கும்போது சந்தோஷமாகவும் அதே நேரம் வருத்தமாகவும் கூட இருந்தது. நீ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் இலக்கியா என்று அவன் கூறியதும் தூக்கி வாரி போட்டதே இலக்கியாவிற்கு. 6th இருந்தா? ஆனால் நான் அப்போ ஊரில் படிச்சுட்டு இருந்தேங்க. ஆமாம், உங்கள் ஊரில் எங்கள் அப்பாவோட ஊர் தானே. லீவுக்கு ஒரு நாள் வந்திருந்தேன். அப்போதான் உன்னை முத பார்த்தேன். எவ்வளவு யோசித்தாலும் அந்த மங்குனி மண்டைக்கு இவனை எப்போது நாம் பார்த்தோம் என்ற ஞாபகம் வரவில்லை. நீங்கள் என்ன தூரத்துலேருந்து பார்த்தீங்களா என்று புரியாமல் இவள் கேட்க, தூரத்துலேருந்தெல்லாம் பார்க்கலடி, உன்கிட்ட வந்து ஒரு முறை பேசியிருக்கேன், நீ கூட என்கிட்ட பேசியிருக்க என்று சொல்ல 2ஆம் முறையாக தூக்கி வாரி போட்டது. மக்களே, உங்களுக்கு யாருக்காச்சும் தூக்கி வாரி போட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? இதெல்லாம் எப்போ நடந்தது? எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைங்க. ஆமாம், உனக்கு நேற்றுக்கு நடந்ததே ஞாபகம் இருக்காது. சரி, சொல்கிறத மட்டும் கேளு. அப்போது மேட்டுப்பாளையம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நான் ரொம்ப ரேராக தான் அந்த ஊருக்கு போவேன். அன்றைக்கும் அப்படி தான் போனேன். என்னமோ வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனால் பைக் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பினேன். அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை, ஊசி மலைன்னு சொல்வாங்களே அந்த மாதிரி ஒரு மழை. அவன் பேச பேச அவன் கட்டை குரல் கூட இப்போது அழகாக தெரிந்தது இலக்கியாவிற்கு. எல்லாரும் மழைக்கு பயந்து ஓரமாக நின்னாங்க. நான் அந்த மழையில் நனைஞ்சுக்கிட்டு என்னோட கிளாசிக் 350 வண்டியில் அப்படியே போயிட்டு இருந்தேன். அது ஒரு தனி ஃபீல் தெரியுமா? எனக்கு என்னதான் கார் வாங்க வசதியாக இருந்தாலும் பைக்கில் தான் என்னோட வாழ்க்கையே ஆரம்பிச்சிச்சு. முதல்ல நான் சம்பாதிச்சு வாங்கின முதல் பொருளும் என் பைக் தான். அதனால தான் உன்னை என்னோட புது ராயல் என்ஃபீல்டு பைக்கில் அன்னைக்கு ஏற்றிட்டு வந்தேன். ஞாபகம் இருக்கா? நிலாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அன்று ஒரு சம்பவம் நடந்ததில் அந்த சம்பவத்தை தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். நான் பொதுவாகவே பைக் நல்லா தான் ஓட்டுவேன்.
அன்னைக்கு அதே நம்பிக்கையில தான் அந்த ஊசி மலையிலையும் அப்படியே நனைஞ்சுக்கிட்டே போனேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நீ ஒரு வயலட் கலர் ரெயின்கோட் போட்டுக்கிட்டு ஊடால வந்த, ஞாபகம் இருக்கா? சற்று பின்னோக்கி யோசித்தவள், அப்படி ஒரு ரெயின்கோட் நம்மிடம் இருக்கிறதா என்று கூட அவளுக்கு நினைவில் இல்லை. சுட்டு போட்டாலும் தனக்கு ஞாபகம் வரவில்லையே என்று நொந்து கொண்டாள் இவள். ரொம்ப யோசிக்காத, நானே சொல்றேன். ரோட் கிராஸ் பண்றேங்கிற பேர்ல ஒரு பேக், ஒரு லஞ்ச் பேக் போட்டுட்டு நீ ஊடால வந்துட்ட. எங்கே உண்மையில இடிச்சு தள்ளிடுவேன்னு என் பைக் தடம் புரண்டுடுச்சு. நான் வேற அந்த வண்டியை வலது பக்கமாக திருப்பலாம்னு பார்த்தா மழை தண்ணியில் டயர் பயங்கரமாக வழுக்கி விட்டுடுச்சு. நீ காதை பொத்திட்டு கண்ணை இறுக்கமாக மூடிட்ட. எனக்கு பின்னாடி வேற ஒரு பெரிய கார் வந்துச்சு. அதனால தான் பைக் சரிச்சுக்கிட்டு போகும்போது அதிலிருந்து குதிச்சு பேலன்ஸ் இல்லாமல் உன்னை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சைடாக உருண்டுட்டேன். அப்போது எந்த தடுப்புமே சைடில் போடவே இல்லடி. அதனால நம்ம 2 பேருமே புரண்டு பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளத்தில் போய் டம்முன்னு விழுந்துட்டோம். உனக்கு தெரியுமா, நீ முத என்னை இறுக்கி பிடிச்சிருந்த. நீ சின்ன குழந்தை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு வித்தியாசமான ஃபீல்டி. சொல்ல தெரியல. உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். என் மனசு ரொம்ப பதறிச்சு. யாருக்காகவும் நான் யோசிச்சது கூட கிடையாது. எனக்காக முறையாக உனக்காக பதறிட்டு இருந்தேனா. அந்த 20 வயசில் ஒரு குட்டி பொண்ணு, அதுவும் என் நெஞ்சோடு இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சுடி. நீ நடுங்கிட்டே என் மேலே இருந்த. அவசரமாக எந்திரிச்ச. ஐயோ சாரி அப்படின்னு வேற ஆரம்பிச்சிட்ட. நீ அப்பவே கொழுக்கு முழுக்குன்னு அழகா குண்டு கண்ணங்களோட இருப்ப தெரியுமா. என் கண்ணு உன்னை விட்டு போகவே இல்லடி. பேசுறது நம்ம சிவாதானா இல்லை யாராவது? என்னடா நடக்குதுங்க, சொல்லுங்கடே. இவனை யாராவது நிப்பாட்ட சொல்லுங்களேடா, சிவா வாய் திறந்து பேசுறானே என்று ரைட்டு நம்ம புலம்ப ஆரம்பித்தாள். நீ அப்போ என்னை பார்த்து அழுதது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடி. அதனால உன்னை பார்த்து பரவாயில்ல, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு நான் கேட்டு உன் கை காலெல்லாம் பார்த்தேன். உன்னை தூக்கி கூட நிப்பாட்டினேன். எங்கேயோ விழுந்து கிடந்த உன் ஸ்கூல் பேக்கை எடுத்து கொடுத்தேன். ஆனால் நீ அப்பையும் என்னோட லஞ்ச் பேக் எங்கேன்னு தான் கேட்டேன். நீ ஓகே தானா அம்லு அப்படின்னு செல்ல பேர் தன்னாலவே என் வாயில் வந்துடுச்சு. அந்த சின்ன ரெயின்கோட்லேயும் நீ தலை ஆடினது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு உன்னை அவசரமாக கிராஸ் பண்ணி விட்டுட்டு வந்தேன். நீ போகும்போது என்னை திரும்பி பார்த்துட்டே போனேன். ஆனால் என்னை பார்க்கும்போது பேய மாதிரி பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னு தெரியல, ஒருவேளை அப்போ நான் முறைச்சிக்கிட்டே உன்கிட்ட பேசுகிற மாதிரி உனக்கு தோணியிருக்கலாம் என்று அவன் கூற, ஏதோ மதிமயக்கத்தில் சிவாவை கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் இலக்கியா. சரி, அதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுது. அடுத்த நாளே நீ யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்க. உனக்கு தெரியுமா, சென்னையில் தான் நான் மெடிக்கல் பண்ணேன். உன்னை எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் தேடி வந்துட மாட்டோமா பார்த்துட மாட்டோமான்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். ஒரு லீவுக்கு வரும்போது நீ இருப்பியா இருக்க மாட்டியான்னு கூட நினச்சிருக்கேன். நீ கேள்விப்பட்டிருக்கியா, அத்தை பையன் மாமா பையன் இப்படி உறவில் இருக்கிறவங்க எப்படா சந்திப்போன்னு ஒரு சின்ன ஏக்கம் அவங்க மனசில் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் எனக்கும் உன்னை பற்றி நிறையா கனவு ஆசை, உன்னை எப்போ பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் நிறையா வாட்டி நான் என்ன நானே திட்டிப்பேன். அது ஒரு சின்ன குழந்தைடா, அது மேலே போய் ஆசை வைக்கிறியடா பாவி அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் உனக்கு வயசாகும்போது உனக்கு இப்போ 14 வயசு ஆகிருக்கும், 16 வயசு ஆகிருக்கும், 19 வயசு ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்காத நாள் இல்லை, நினைக்காத வருஷங்களே இல்லை தெரியுமா? அப்படிதான் உன்னை பற்றி நினச்சிட்டே இருந்தேன். ஒரு நாள் உன்னை மீட் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? நீ பஸ்ஸில் இருந்து தவறி விழுக போனேன். அப்போ தான் உன்னை முத பிடிச்சி காப்பாற்றினேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் நீ கீழே விழுந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற கோபந்தான் அன்னைக்கு என் மனசில் இருந்துச்சு. உன்னை பிடிச்சப்போ ஐ கேன் கண்ட்ரோல் மை செல்ஃப். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு ஏதோ மாதிரி தோணலாம், ஆனால் யோசிச்சு பாரு, ஒரு பையனுக்கு முதலாக ஒரு குட்டியாக அழகான ஆசை வருது. ஒருவேளை எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தா பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சிருக்கலாமோ என்னமோ. எப்போவுமே கோவமாக இருக்கிறது, சிரிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. அவனை விளங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தாள் இலக்கியா. என்னடி அப்படி பார்க்குற? நீங்கள் இவ்வளோ பேசுவீங்களா? அப்போது நான் இவ்வளோ நேரம் சொன்னது உனக்கு கேட்கலையா? நிஜமாலுமே நீங்கள் இவ்வளோ பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையா? ஆமாம், எதிர்பார்க்கல. இவ்வளவு நாள் உங்கள் குரலை கேட்டாலே எனக்கு நடுங்கும். ஆனால் இப்போ சரளமாக நீங்கள் பேசுகிறது ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் சின்ன வயசில் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரலைங்க. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. நிஜமாலுமே நீங்கள் பார்த்த பொண்ணு நான் தானா, இல்லை ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையாடி? அப்படி இல்லைங்க, ஆனால் திடீர்னு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஒருவேளை நீங்கள் தேடுற பொண்ணு நானாக இல்லாமல் இருந்தா? அதெல்லாம் இல்லை, நீ தான். சரி, அன்னைக்கு உனக்கு எந்த அடியும் படலைன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உனக்கு அன்னைக்கு அடிபடிச்சு தெரியுமா என்று இவன் கூற திருவென்று முழித்தாள் இலக்கியா. உன்னோட தொடைக்கு மேலே ஒரு தழும்பு இருக்குது, கரெக்டா? 3ஆம் முறையாக தூக்கி வாரி போட்டது இவளுக்கு. அது எங்கள் அப்பா நான் சின்ன வயசில் எங்கேயோ விழுந்துட்டதா சொன்னாங்க. ஆமாம், என்னோட சேர்ந்து உருளும்போது நீங்கள் எங்கேயோ இடிச்சுக்கிட்ட அந்த தழும்பு தான் அது.
அடங்கொப்புறானே புஜிமா, அப்ப நீதானா அது என்று மனதிற்குள் 1000 மத்தாப்பு பூக்க கன்னங்கள் தானாகவே சிவந்தது இலக்கியாவிற்கு. உன் மனசுல வேற என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. நான் நினைக்கிறது என்னன்னா, நான் ஒருவேளை உங்களுக்கு சரியான ஆளுன்னு அப்பப்போ எனக்கு தோணுதுங்க. ஏன் தோணணும் என்று எக்கி அவளை நறுக்கென்று கடித்து வைத்தான். ஐயோ ஏங்க நீங்கள் இப்போ நீ சொன்னியே அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த தண்டனை. வேற ஒன்றும் இல்லை, நான் குண்டாக இருக்கேன், நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க, அதான் ஊர் உலகத்தில் யாராவது ஏதாவது சொல்லுவாங்கல்ல. கிட்டவா, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று இவன் ஹஸ்கி வாய்ஸில் அழைக்க, இல்லை இல்லை என்று இரு கன்னங்களையும் அவள் பிடித்து கொண்டு விலக கன்னங்கள் பிடித்த கைகளை முன்னால் இழுத்து நன்றாகவே தண்டனை கொடுத்தான் கள்ளன். இம்முறை கன்னங்களுக்கல்ல, சற்று இரக்கமாக. ஐயோ ரத்தம் வருதுங்க, இனிமேல் இந்த மாதிரி சொல்லுவியாடி, சொல்லுடி என்று மிரட்டினான் இவன். சத்தியமாக சொல்ல மாட்டேன். இப்போ நம்புறியா, இல்லை இந்த லிப்ஸு பிங்க் கலர் ரெட் கலராக மாற்றட்டுமா என்று அவன் விளையாட்டாக கேட்க, நம்புறேன் என்று வெட்கப்பட்டு கொண்டு தலையை குனிந்தாள். அடுத்த வாட்டி வெட்கப்பட்டனா அடுத்து நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் பொறுப்பாக முடியாதடி என்று கிசுகிசுத்தான் இவன். 4ஆம் முறையாக பயத்தில் தூக்கி வாரி போட்டது இலக்கியாவிற்கு. அவள்தான் 18+ லெவலுக்கு இன்னும் வளரவில்லையே. என்னமோ இப்படி படுத்து இருக்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்குங்க. நான் என்னதான் தூங்கினாலும் எப்போவுமே விழிப்பாக தான் இருப்பேன், தெரியுமா இலக்கியா உனக்கு? சரிதான் என்று தலைவாரி அவனை குழந்தை போல கொஞ்சினாள். திடீரென்று கண்கள் முடித்தவன், எனக்காக ஒரே ஒரு விஷயம் நீ வாழ்க்கையில் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்று ஆனந்தத்தில் அவள் கேட்க, எந்த காரணத்தை கொண்டும் என்னோட அம்மாவை பற்றி நீ கேட்கவே கூடாது. அப்படி ஒரு உறவு என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. உனக்கும் தான், இது என் மேலே சத்தியம் என்று அவள் கைகளை நன்றாக தனது அடர்ந்த கேசத்தில் வைத்து அழுத்தினான் இவன். அப்படி ஒருவேளை என்கிட்ட நீ அவங்கள பற்றி கேட்டேன்னா அதுதான் நமக்கு கடைசி நாளாக இருக்கும் என்று கூறி நன்றாக கண்களை மூடி அவள் வயிற்றில் புதைந்தான் சைக்கோ சிவா. காதலை இவ்வளவு உணர்வுபூர்வமாக ஒருவனால் சொல்ல முடியுமா? முடியும். அதற்கு எக்ஸாம்பிள் நமது சைக்கோ சிவா தான். ஆனால் மறுநொடி தாயை பற்றி கூறியது கஷ்டமாகவே இருந்தது. விடை காண்பாளா அவனின் அம்லு? அட பாவி, நல்லா தானடா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு உனக்கு லூசு பிடிச்சிருமா? இது நான் ரைட்டராகிய நான். ஆமாம், அந்த வீட்டிலேயே ஒரு ஓரமாக ஒரு ஜோடி இருந்துச்சுல்ல, அது எங்க, வெளியே வந்து எட்டி பார்க்கலாம் என்று செல்ல நிலாவும் ஆத்விக்கும் அங்கு இல்லாததால் சற்று தொலைநோக்கு பார்வையில் பார்க்க அவர்கள் வீட்டில் இதழ் போரை கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தனர். விடியும் வேளையில் யாரோ காலிங் பெல் அழுத்த ஆத்விக் போய் கதவை திறந்தான். எதிரே நின்ற நபரை பார்த்து அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் உறைந்து போய்விட்டான் அவன். இங்கு அக்ஷயாவும் சந்துருவும் மறு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். சந்துருவின் காம பார்வையில் கூனி குறுகி போனாள் அக்ஷயா. மக்களே எல்லாரும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.